சொல்லும்போது நான் ஒரு புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம எஸ்பி நாளுக்கோ கலெக்டர் சார் நாலேஜுக்கோ இருக்கான்றது தெரியலன்றது அதுக்கு வந்து இருக்கா இல்லையான்னு வந்து நாங்க வந்து காரணங்களை வந்து அவங்க எதுக்காக வந்தாங்க, யார் சொல்லி வந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டைம்ல மக்கள் எல்லாம் வந்து 1-2 இங்க வந்திருக்காங்க. இப்ப அது நம்ம உள்ள இருந்து ரெக்கார்ட் பார்த்து யார் என்னன்றது கேட்டாதானே. இப்ப இவங்களுக்கு வந்து இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, நைட்டு போய் நாங்க வந்து வீட்டுல நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா வந்து டிஎஸ்பி முதல் கொண்டு வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. நைட்டு ஒருவேளை நாங்க வீட்டுல போய் இதுல வந்திருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து வாகன வசதிகள் கூட வந்து விற்கிறதுக்கு வந்து அந்த கூட கேப்பபிள் இல்லாம தான் வந்து எத்தனை பேர் மட்டும் வந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ற மாதிரி எங்களை அரெஸ்ட் பண்ணி அக்யூஸ் சொன்னா எங்களை போட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை பண்ண முடியுங்க. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பிக்கையா போயிட்டு வாங்க, நாங்கள் இருக்கிறோம். மாப்பிள்ள ஆனால் அந்த கலெக்டரேட் நான் மாவட்ட செயலாளர், நான் பிரேம்நாத் நான் இருக்கேன். நாங்கள் வந்து எந்த நேரத்தில் இருப்போம். ராத்திரி 12 போகுது, நாங்கள் வர்றோம். ராத்திரி கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் தென்னிலை மேற்கு கிராமம் பூனம்பட்டியைச் சேர்ந்த சுமார் வந்து 70க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து சந்திப்பதற்காக வந்துள்ளோம். JSW என்ற நிறுவனம் மஞ்சனூர் கிராமத்திலிருந்து காற்றாலை வழியாக மின்சாரத்தை வந்து புதுப்பைக்கு கொண்டு செல்லும் வந்து பாதையை வந்து கூனம்பட்டி குடித்தெருவிற்குள் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் வந்து இடையாக வந்து கொண்டு செல்கிறார்கள். ஏற்கனவே குடியிருப்பு பகுதியில் ஹச்டி லைன், எல்டி லைன், ஸ்ட்ரீட் லைன் வந்து என பல்வேறு வந்து மின்தட கம்பிகள் வந்து செல்கின்றன. மேலும் JSW என்ற தனியார் நிறுவனம் தங்களது சுயலாபத்திற்காக சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் வகையிலும் சீர்குலைக்கும் வகையிலும் ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் வந்து கொண்டு செல்கின்றன. இதனை வந்து தட்டி கேட்ட ஊர் பொதுமக்களுக்கு இன்றைய தினம் காவல் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அரவக்குறிச்சி அவர்களும், பரமத்தி காவல் வட்ட ஆய்வாளர் அவர்களும், தென்னிலை காவல் உதவி ஆய்வாளர் அவர்களும் நேரடியாக குடியிருப்பு பகுதிக்கு வந்து நாளை போலீஸ் பந்தோபஸ்தோடு வந்து இந்த லைனை வந்து நாங்கள் வந்து இழுத்து செல்வோம், நீங்கள் மீறி அதனை தடுத்தால் உங்களை வந்து ரிமாண்ட் செய்து விடுவோம் என்று மிரட்டி சென்றுள்ளார்கள். ஒரு மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் வகையில் செயல்படுகின்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒரு காவல்துறை ஆதரவாக செயல்படுவது தமிழ்நாட்டில் இன்றைய வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சந்தி சிரிக்க வைக்கிறது என்பதை ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு, இந்த காவல் துணை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் ஆகியோர்களுக்கு இன்றைக்கு வந்து தனியார் நிறுவனத்திற்காக ஊர் பொதுமக்களை மிரட்டுவதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? எதற்காக அவர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் வந்தார்கள்? தனியார் நிறுவனத்திற்காக அவர்கள் வந்து மிரட்டி உங்களை சிறை வைத்து விடுவோம் என்று மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுக்கு தனிப்பட்ட இதில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வேண்டி இருக்கிறது என்ற எங்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இன்று வந்து கிட்டத்தட்ட வந்து நள்ளிரவு 12 மணி ஆக போகிறது. ஊர் பொதுமக்கள் வந்து 70க்கும் மேற்பட்டோர் இங்கு திரண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கே காத்து கிடக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர்கள் தாந்தொண்டிமலை உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு தொலைபேசியின் வாயிலாக நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களை சந்திக்கிறார். அதுவரையிலும் நாங்கள் JSW நிறுவனம் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், காவல்துறை உங்களை எந்த நேரத்திலும் இனிமேல் கொண்டு வந்து மிரட்ட மாட்டார்கள் என்று உத்தரவாதம் கொடுத்ததின் பேரில் இன்று அமைதியான முறையில் நாங்கள் கடந்து செல்கிறோம். நாளை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறோம். அவர்களின் வந்து சட்டப்படியான வந்து நடவடிக்கையை வந்து எடுக்காவிட்டால் நீதிமன்றம் மூலமாக நாங்கள் நீதி போராட்டம் சென்று வெற்றியடைந்து இதனை வந்து முறியடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கூனம்பட்டி பகுதியில் JSW நிறுவனம் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையில் மின் கம்பி உயர் HD லைன் அமைக்க முனைப்பு காட்டுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களை காவல்துறையுடன் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர் துணையுடன் மிரட்டி அந்த HD லைன் அமைக்க நாளை யாராவது இதற்கு இடையூறு செய்தால் நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் என்று மிரட்டியுள்ளனர். இதை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின்
கரூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு பிரபாகரன் அவர்களிடம் முறையிட்டதன் பேரில் அவர் உடனடியாக தலையிட்டு அனைத்து மக்களையும் திரட்டி இன்று நள்ளிரவு 12 மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் நேர்முக உதவியாளர் அவர்களை சந்தித்து முறையிட்டதன் பேரில் உடனடியாக அந்த திட்டத்தை கைவிடுவதாகவும் நாளை அனைத்து மக்களையும் நேரில் சந்தித்து நாங்கள் இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துகிறோம், நேரில் சந்தித்து இதை பேசி ஒரு முடிவு செய்கிறோம் என்று உத்தரவாதம் அளித்துள்ளார்கள். இதை உடனடியாக இந்த திட்டத்தை கைவிடவில்லை என்றால் கரூர் மாவட்ட கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.